என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்மை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக அவர் வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகள் என்பதை எப்போதும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறும் என்பதை பார்த்தோம். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்னா அதில் ஒரு வார்த்தையும் தரையில் விழ அவர் விடமாட்டார். வாக்குத்தத்தத்தை காப்பவர். இரண்டாவது சொன்னேன், வாக்குத்தத்தத்தை நினைக்கின்றவர். அவர் எப்போதும் அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்தவர்களையும் நினைப்பார், என்ன வாக்கு கொடுத்தோம் என்பதையும் நினைப்பார். அவர் மறக்கவே மாட்டார். அது மாத்திரமல்ல, அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு, நாம் சந்ததிக்கும் அதை சொந்தமாக்குவார் என்பதை நேற்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் படிக்கிறேன். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்தினீர் என்று சாலமோன் ஜெபிக்கிறார். வாக்குத்தத்தத்தை தேவன் எப்போதும் உறுதிப்படுத்துவார். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்னா அவர் திரும்ப அதை உறுதிப்படுத்துகிற தேவன். வாக்குத்தத்தம் மாத்திரம் உறுதியற்றதாக இருக்கவே இருக்காது. கர்த்தர் சொன்னது தான். ஆண்டவர் உன்னுடைய சந்ததியில் இந்த விளக்கை அணைக்க மாட்டேன்னு சொன்னார். தாவீதுக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றினேன்னு சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றி கொண்டே இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறவர். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சங்கீதம் 77ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். 77ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. வாக்குத்தத்தம் ஒளிந்து போகுமா? ஒளிந்து போகாது. ஏன்னா அதை அவர் உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார், ரீகன்ஃபார்ம் பண்ணுவார். அதை ஒரு நாளும் நிலையற்றதாக போக விடவே மாட்டார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்துருக்கலாம், பல வருஷங்களுக்கு முன்பு தந்திருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அவர் இப்படி கொடுத்தாரே, இந்த வசனத்தின் மூலமாக பேசினாரே, சொப்பனத்தில் இந்த வசனத்தின் மூலமாக பேசினார், இல்லை தரிசனத்தில் இந்த வசனத்தை நான் பார்த்தேன், இல்லை நான் ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார், பைபிள் படிக்கும் போது எனக்கு காண்பித்தார், இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாம். அந்த வாக்குத்தத்தம் போயிடுச்சா? போகாது, அது ஒழியாது. ஏன்னா அந்த கர்த்தர் உறுதிப்படுத்துகிற தேவன். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கும். அழகான வார்த்தை. பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்து நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும், புறஜாதியரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்போது உங்களுக்கு ஆண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா திரும்ப திரும்ப கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆரம்பத்தில் அதை பார்க்குறதுக்கு அது கிளியராக இல்லாதது போல் இருக்கலாம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமான்னு நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் உங்கள் கிட்ட கடந்து வரும். நீங்கள் அதற்கு அருகிலே போவீர்கள். அது நிறைவேறும். ஆண்டவர் அதை நிறைவேற்றியே முடிப்பார். ஏன்னா வாக்குத்தத்தத்தை நினைப்பவர் மாத்திரமல்ல, காப்பவர் மாத்திரமல்ல, அதை உறுதிப்படுத்துகிற தேவன். 119வது சங்கீதம் 38வது வசனம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். இதை இன்றைக்குரிய மனப்பாட வசன சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இன்றைக்கி மனப்பாடம் பண்ண போகிறோம். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். ஆண்டவருக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற வாக்கை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் உறுதிப்பட்டது.
அது எத்தனை காலங்கள் ஆனாலும் நிறைவேறும் என்பதை சோர்ந்திராது. அது எத்தனை காலங்கள் ஆனாலும் அது நிறைவேறும் என்பதை நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். பல விதங்களில் உறுதிப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதெல்லாம் எங்களுக்கு நிறைவேறும். எங்கள் காலத்தில் அது நிறைவேறலை, எங்கள் டைமில் அது நிறைவேறலைன்னு நினைக்கிறோம். ஆனால் உம்முடைய நேரத்தில் அதை எங்களுக்கு நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாக்கு தத்தங்களை குறித்து பல செய்திகளை நாங்கள் இந்நாள் வரைக்கும் கேட்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.